நீ பெரிய லூஸா நான் பெரிய லூஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேர் போட்டி போட்டு வந்து செயல்பட்டு இருக்காங்கன்னா அது முத்துவும் மீனாவும் தான் இருக்க முடியும். மீனா எவ்வளோ அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறதும், முத்து அதே மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம குடும்பம் தான் அப்படின்னு அவங்க இவரை வந்து குடும்பமாக பார்க்காட்டி கூட விஜயாவுக்கு ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோஜுக்கு ரோகிணிக்கு எல்லாத்துக்கும் பாவம் பார்த்து எவ்வளோ சந்தேகங்கள் மனத்தில் இருந்தாலும் நல்லவராக நடந்துக்கணுங்கிறதுக்காக 75,000 பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க கையில் காசு கிடையாது, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வராங்க, ஒரு ரூம் கிடையாது, தன்னை பற்றி யோசிக்காமல் ஊரில் இருக்க எல்லாத்த பற்றி யோசிக்கிறது, குடும்பமாக இருந்தாலும் ரத்தத்தை பற்றி யோசிக்கிறது மட்டும்தான் நல்ல விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு செயலில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து நம்ம வந்து இந்த கதையில் இப்போ திருப்பி ரோகிணி சிக்குவாங்களா மாட்டாங்களாங்கிற பல்லாயிரக்கணக்கான எபிசோடாக நம்ம கேட்டுட்ருக்கிற அதே விஷயம் இப்போ நடக்க போகுது. ஸோ இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ப்ரௌன் மணி இருக்கார்ல, ப்ரௌன் மணி பரசுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளையோட மாமா தான், தாய் மாமா தான் பேசுகிறாரு அப்படிங்க. அது வீடியோ கால் போட்டால் அவர் இதில் ஸ்பீக்கரில் போட்டால் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிக்கோங்க, ஆனால் ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் நான் தான் என் மருமகனுக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, இது லைட்டாக அந்த ரோகிணியுடைய மாமா ஒருத்தர் வருவார், அவரோட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போ முத்துக்கு சந்தேகம் வருது. இந்த சமயத்தில் இவர் மட்டும் அவரை பார்த்தாருனா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீனா எப்போயுமே ஒன்று பண்ணுவாங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் ஏற்கனவே குடும்பத்தை பிரச்சனை ஓடுது, நீங்கள் எதையும் சொல்லி பிரச்சனையாக்காதீங்க, எந்த உண்மையும் சொல்ல வேணான்னு வந்து முத்து வாயாக அடப்பாங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைனா அப்பயும் மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பத்தை பிரச்சனையே இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் நாளாக நிம்மதியாக இருக்கும், தயவு செஞ்சு இந்த பேச்சை எடுக்காதீங்க அப்படிங்குவாங்க. கிறுக்கா மீனா நீங்கள், லூசா மீனா நீங்கள் அப்படின்னு நமக்கு மீனா மேலே எரிச்சல் தான் வரும். எப்படி இந்த பிள்ளைய வந்து ஒரு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் எல்லோரும் ரசிக்கிற கதாபாத்திரமாக இருந்து அப்படியே அந்த கதாபாத்திரத்தை தலைகீழாக மாற்றிவிட்டு நல்லவங்களாக இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி பேக்கு மாதிரி காமிக்கிறாங்கன்னு தோணும். அதை தான் இப்போ திருப்பி பண்ண போகிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் லைட்டாக ப்ரௌன் மணியை பார்த்து இவர் தான் அது அப்போ பொய் சொல்லியிருக்காங்க மலேசியா விவகாரத்தில் ரோகிணிங்கிறத முத்து கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.